ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். என் ஃப்ரெண்டு மன்றத்திலிருந்து அம்மா பாக்கெட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்தாங்க. நான் அதை ஷெல்ஃபில் வச்சுருந்தேன். ஒரு நாள் அம்மா ஃபோட்டோ அப்படியே காற்றுல பறந்து வந்து என் கையில் விழுந்தது. அப்புறம் என் ஃப்ரெண்ட் மருவத்தூர் வரீங்களான்னு கூப்பிட்டாங்க. அப்போ கையில் போதிய பணம் இல்லை, என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க அதெல்லாம் பரவாயில்லக்கா, வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னாங்க. வெள்ளிக்கிழமை மன்றத்தில் வழிபாட்டில் கலந்துக்கிட்டேன். அன்றைக்கு அம்மா என் கனவுல வந்தாங்க. அப்புறம் மேல்மருவத்தூர் கிளம்பிட்டோம். அங்கே என்கோண பில்டிங்கில் குளிச்சுட்டு அம்மாவை தரிசனம் பண்ணோம். லட்டு பிரசாதம் வாங்கலான்னு பர்ஸை பார்த்தா காணோம். பாத்ரூமில் விழுந்துருச்சோன்னு போய் பார்த்தா இல்லை, எங்கே தேடியும் கிடைக்கல. யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சோகமாக உட்காந்துட்டேன். அப்போ ஒரு வயதான அம்மா வந்து, ஏம்மா என்ன ஆச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கேன்னு கேட்டாங்க. போமா, நானே கடுப்பில் இருக்கேன், இப்படி உங்ககிட்ட சொன்னா என் பர்ஸு திரும்ப கிடைச்சிருமான்னு கோபமாக கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா, என்ன பர்ஸு, என்ன கலரு, எவ்வளோ வச்சிருந்தேன்னு கேட்டாங்க. ரெட் கலர் பர்ஸு, மொத்தம் எவ்வளோன்னு ஞாபகம் இல்லை, அதில் ஏன் பணம் அப்புறம் எங்கள் வீட்டு பெண் பணமும் இருந்ததுன்னு சொன்னேன். அதோ அங்கே பாரு, ஒரு கும்பல் உன் பர்ஸை திறந்து பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த பாட்டி சொன்னாங்க. அப்போ ஒரு செவ்வாடை போட்ட பையன் வந்து, வாங்க ஆண்டி, நான் உங்கள் பர்ஸை வாங்கி தரேன்னு என்னை கூட்டி போய் பேசி பர்ஸை வாங்கி தந்தான். சரி, உதவி செஞ்ச அந்த பையனுக்கு ஏதாவது தரலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி காமிச்ச பாட்டிக்கு கொடுக்கலான்னு திரும்பி பார்த்தா அந்த அம்மாவை காணோம், மாயமாயிட்டாங்க. மருவத்தூர் அம்மாவே தான் அந்த வயதான அம்மா ரூபத்தில் வந்து எனக்கு என் பர்ஸை திரும்ப கொடுத்தாங்க.